அப்பினிற் கூடியது ஒன்றாகும் மாறு போல் செப்பினில். இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் தவத்தின் இறுதி பாடலாக 1632 என்று நாம் சிந்திக்கின்றோம். தவம் வேண்டும் நாணம் தலைப்பட வேண்டில். தவம் வேண்டா நாணம் சமாதிகை கூடில். தவம் வேண்டா மச்ச கசமார்க்க தோற்கு. தவம் வேண்டா மாற்றம் தனை அறியாறு. இது எப்படின்னா தன்னை அறிவதற்கான ஒரு முனைப்பை இங்க நமக்கு சுட்டி காட்டுகின்றார். தன்னை அறிதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. தவத்துக்கும் நாணத்துக்கும் ஒரு நுட்பமான உறவு இருக்கிறத இங்க குறிப்பிடுறாரு. யாருக்கெல்லாம் தவம் வேணும், யாரெல்லாம் தவம் செய்யணும், நாணத்துக்கும் தவத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல வர்றாரு. முதல் வரியில பாத்தீங்கன்னா தவம் வேண்டும் நாணம் தலைப்பட வேண்டும் அப்படின்னா தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு தவம் வேணும். தவன்ற பயிற்சி செஞ்சு ஒழுக்கம் தியானம் இதன் மூலமா அந்த ஏனை மூலமாக உயர்ந்த மெய்ஞானத்தை அடைவதற்கான ஒரு வழி அது. 2வது வரி மூலம் பாத்தீங்கன்னா தவம் வேண்டா நாண சமாதிகை கூடில். நமக்கு நாண சமாதி அந்த நாணம்ன்றது கிடைச்சிச்சு, நாம அடைஞ்சிட்டோம், ஏணி மூலமா பெற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு சவாரி தவம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. 3வது வரி மச்ச கசமார்க்க வழி அப்படின்றாருங்க. மச்சம்னா மீன், கசம்னா யானை. மீன் என்ன பண்ணும்னா தன் குஞ்ச தூரத்துல கண்ணாலே பார்த்து அந்த குஞ்சை பொறிக்க வைக்கும். அது ஒரு மெத்தடு. அது மாதிரி குருவின் பார்வை எட்டாவது நம்மளுக்கு கிடைச்சாலே நமக்கு நாணம் கிடைக்கும். கசமார்க்கம்னா யானை. யானை தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் நம்ம தேட ஆரம்பிக்கிறது. 4வது வரி தவம் வேண்டா மாற்றம் தனை அறியாறு அப்படின்றாரு. அப்ப நாமளே இறைவன் சிவன் அப்படின்ற ஒரு பரிமாணத்தை உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கீங்களா, நமக்கு தவம் தேவையில்லை. அது புரியாதவங்க புறச்சடங்குகளை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நாணம் தேடுபவர்னா என்ன பண்ணலாம், தவம்ன்ற பயிற்சி செய்யணும். நாணத்தை அடைஞ்சவர்கள் என்ன பண்ணலாம், தவம் வேண்டாம், தினம் நிலை பெற்றுட்டாங்க. உயர்ந்த யோகிகளுக்கு என்ன பண்றான், அவங்களுக்கும் தவம் வேண்டாம், ஏன்னா அவங்க இறைவன்றதை இயல்பாகவே உணர்ந்துட்டாங்க. இப்ப நெட்ல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், தவன்றது ஒரு கருவி. நாணம் கைக்கூடி வந்துச்சுன்னா அந்த கருவி நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த அனுபவம் மேலோங்கி நிற்கும். இதுல பறவைன்றது பார்த்தோம்னா வெப்பம் கொடுத்து வளர்ப்பது. மீன் கண்ணால பறிப்பது, யானை தனக்கே உதவின்னு செஞ்சுக்கிறது, பறவை பாத்தீங்கன்னா தன் அடைக்காத்து குஞ்சு பொறிக்க வைக்கக்கூடிய ஒன்று. இப்ப இந்த 3 மாற்றத்துல நம்ம எந்த மாதிரி மாற்றம் அடைகிறோம்? பரிணாம மாற்றத்தை பாத்தீங்கன்னா மிருக இயல்புல இருந்து தெய்வீக இயல்புக்கு ரசவாத மாற்றமா போறது. இத புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா, புரியாம பண்ணோம்னா தவம் உடற்பயிற்சி மாதிரி ஆயிடும். அதுவே அகமாற்றம் இருக்குன்னு வச்சீங்களா, நமக்குள்ள இறைவன் இருக்கிறான்ற தெரியாம நம்ம தவம் செஞ்சாலும் அது சுமையாக மாறிடும். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பஸ்ல ஏறுறோம், அந்த ஊருக்கு போய் ரீச் ஆகணும்னா பஸ்ஸை விட்டு இறங்கிடுறோம். அப்படிதான் தவமும். நம்ம நாணம் கிட்டியவுடன் தவம் தேவைப்படாது, தன்னை அறிவதற்கு வரைக்கும் தேவைப்படும். அப்போ ஒழுக்கம் பயிற்சி தியானம் இவற்றை ஏணியாக கொண்டு ஏற வேண்டும்னு அந்த பாடலை சொல்லதா உணர்கின்றேன். பாருங்க ஜோடியம்மா, வணக்கம். நல்ல வணக்கம். வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1632வது திருமந்திரம். சன்மார்க்கம் தவமார்க்கம். திருமந்திரம். தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில்,
தவம் வேண்டா ஞான சமாதி கைகூடி தவம் வேண்டா அச்சகச சன்மார்க்கத்தோர்க்கு தவம் வேண்டாம் மாற்றம் தனை அறியாரே. தவம் செய்ய வேண்டியதுதான். எதற்காக? சிவஞான மெய்யறிவு அடைய வேண்டுமானால் அதற்காக தவம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் மெய்ஞான மிகுந்து தியானத்தில் ஆழ்கின்ற நிட்டை கைவர பெற்றால் தவம் எதற்கு? இந்த சாதனை அடைந்த பின் தவம் என்று தனியே வேண்டாம். மேலும் எவ்வுயிர்க்கும் அன்பு செய்கிற அருள் உள்ளம் கொண்ட சமரச சன்மார்க்க நெறியில் நிற்பவர்களுக்கும் தவம் வேண்டாம். அவர்கள் கொண்டு ஒழுகும் சன்மார்க்கமே மேலான தவம் என்றபடி தவம் வேண்டாம் மாற்றம். இப்படி நான் இங்கே யார் யார் என்பது கருத்து. சமாதி தன்னை மறந்த யோகம் நிட்டை மாற்றம் மாற்று உரை கழக வெளியீட்டில் ஒருவருக்கு திருவடி உணர்வு வேண்டப்படுமானால் அதற்கு சீலம் நோன்புகளாகிய புறத்தவ பயிற்சிகள் இடையராது வேண்டப்படும். ஞான சமாதியாகிய திருவடி உணர்வில் நிலைத்து நிற்போருக்கு முற்ற முடிந்த மேல் வகுப்புக்கு செல்வார் நிலை போன்று வேறு தவங்கள் வேண்டப்படுவன அல்ல. அதுபோலவே செறிவு அறிவு ஆகிய இரு நிலையின் நிற்பார் முறையே அகத்தவமும் அறிவு தவமும் உடையவராவர். அவர்களுக்கும் ஏனை தவங்கள் வேண்டா. பிறர் இப்பொருள் மொழி உண்மையினை அறியார். சக சன்மார்க்கத்தோருக்கு சக மார்க்கத்தோர் சன்மார்க்கத்தோர் அதாவது யோக ஞான நெறியில் நிற்பவர். மாற்றம் தடுமாற்றம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா, அருமை, மிக்க நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்று போற்று. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் 5வது அத்தியாயம் பாடல் 1632. ஆனா இது தேவாரம் .org இது அடுத்த அத்தியாயத்துல வச்சிருக்காங்க. தவ தூடனத்துல இந்த பாட்டு வச்சிருக்கிறாங்க. மற்ற பிரதியில சரவணையா பிரதியில இது தவம்ங்கிற தலைப்பிலேயே வருது. பாடல் ஒலிக்கின்றது. வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டும். தவம் வேண்டாம் ஞான சமாதி கைகூடி தவம் வேண்டாம் அச்சக சன்மார்க்கத்தோர்க்கு தவம் வேண்டாம் மாற்றும் தனையறியாரே. தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில் தவம் வேண்டாம் ஞான சமாதி கைகூடி தவம் வேண்டாம் அச்சக சன்மார்க்கத்தோர்க்கு தவம் வேண்டாம் மாற்றம் தனை அறியாரே. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து, உண்மை ஞானம் என்பது சித்தியாக வேண்டும் என்றால் அதற்கு தவம் செய்ய வேண்டும். உண்மை ஞானமும் சமாதி நிலையும் கைகூட பெற்றவர்களுக்கு சன்மார்க்கம் சகமார்க்கம் ஆகிய மார்க்கங்களை கடைபிடிப்பவர்களுக்கும் மாற்றமே இல்லாத மேன்மையான சமாதி நிலையை அடைந்து விட்டவர்களுக்கும் எந்த விதமான தவநிலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேவாரம் .org முதல்ல சொன்ன மாதிரி இது தவ தூடனம் அப்படிங்கிற அத்தியாயத்துல வருது. அதற்கு இதுல கொடுத்திருக்கிற விளக்கம் பார்ப்போம். ஞானத்தை பெறுதற் பொருட்டே தவம் வேண்டப்படுதலாகுதுவே அந்த ஞான பேரு கிடைத்துவிடின் அதன் பின் தவம் வேண்டாததாகும். ஆகவே சிவயோக சிவபோக நிலையை எய்தினார்க்கு தவம்
கடப்பாடன்றான். அதனால் சிலவிடத்து தவம் வேண்டா என சொல்லப்படும் சொல்லினது பொருளை பலர் அறிய மாட்டார். குறிப்புரையாக, சமாதி என்றது பேற்றை. அச்சகமார்க்கம் என சிறப்பித்து கூறினமையின் அது ஞான குருவின் அருள் பெற்ற பின் நிற்கும் சிவயோகமே ஆயிற்று. இதற்கு முன் வேண்டா என்றது நியதமன்று என்றவாறு. அஃதாவது சிவயோக சிவபோக நிலையில் சென்றார்க்கு உலகியல் உணர்வு தோன்றாது மறைதலில் அவரது தவச்செயல்களும் உறங்கினோன் கை வெறும் பாக்கென தாமே தவிருமாயின் அஃது அவருக்கு குற்றமாகாது என்பதாம். அங்கனமாகவே அத்தகையோர் அந்நிலைகளில் நீங்காது நிற்கவே முயலல் வேண்டுமின்றி மீள தவநிலையில் நிற்க முயலுதல் கூடாது என்பதும், மீட்சி தானே உளதாய பொழுதே மீள முன்போல உலகியல் வந்து சூழாதவாறு தவநிலையில் நிற்றல் வேண்டும் என்பதும் பெறப்பட்டன. இவையெல்லாம் குருவருள் பெற்றார்கன்றி அறியாளாகமேன் தவம் வேண்டா மாற்றம் தனை அறியாரே என கூறி அதனை குருமுகமாக அறிந்து கொள்க என குறிப்பால் முடித்தார். இறுதியில் உள்ள தவம் வேண்டா எனும் தொடர் தன்னையே குறித்து நின்றது. இதனால் தவம் ஞானத்திற்கு சாதனமாவதன்றி சாத்தியமாக அதனது நிலை இனிது விளக்கப்பட்டது. தமிழ் கொடுத்துட்டாங்க. வணக்கம் கௌரிமா. நன்றிங்க ஐயா. நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நீங்க சக சன்மார்க்கமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்னோடதுல சகமார்க்கம்னு இருக்கு. தவம் வேண்டாம் அச்ச சகமார்க்கம் அப்படின்னு இருக்கு. தவம் வேண்டாம் சக மார்க்கம்னு இருக்கு. சக சன்மார்க்கம்னு இதுல இருக்கு இல்லையா? இது சரவணையா தளத்துல இருக்கு. நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1632. தவம் வேண்டும் ஞான தலைப்பட வேண்டில், தவம் வேண்டா ஞான சமாதி கைகூடில், தவம் வேண்டாம் அச்சகமார்க்கத்தோர்க்கு, தவம் வேண்டாம் மாற்றந்தனை அறியாரே. Translation: If one aspires for wisdom, one needs penance. If one has attained intense wisdom, penance is not necessary. For those who are in the natural path, penance is not necessary. People know not the significance of the will that penance is not necessary. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எளிமையான பாடலாக தான் இருக்கு. தவம் வேண்டுமென்றால் ஞானம் உங்களுக்கு ஞானம் வேணும் அப்படின்னா தவம் வேணும். அந்த இறைவன் திருவடியை உணரணும், உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன் திருவடியை உணரணும் அப்படின்னா தவம் வேண்டும். அதனால நீங்க இன்னும் உணரலை அப்படின்னு, இறைவனை உணரலைன்னா கண்டிப்பா தவம் வேண்டும்ன்றத சொல்றாங்க. சரி, அப்ப யாருக்கெல்லாம் தவம் வேண்டாம் அப்படின்னா, ஞான சமாதி கைகூடில், ஞான சமாதி அந்த ஞானத்திலே அவங்களால நிலைத்து நிற்க முடியுதுன்னா அவங்களுக்கு தேவையில்லை. நிலைத்து நிற்க முடியல, போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், அது மனம் தடையாதான் இருக்கு அப்படின்னா தவம் வேணும். அந்த சமாதியில நிலைத்து நிற்குதுன்னா மட்டும் உங்களுக்கு அது தவம் வேண்டாம் அப்படின்னு. தவம் வேண்டாம் அச்சகமார்க்கத்தோர்க்கு. சகமார்க்கத்தோர்க்கு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். சகமார்க்கம் சன்மார்க்கம்லாம் இறைவனை தோழனாக பார்த்துட்டு இறைவனோட இடத்துல திருவடியில போயிட்டு நம்ம வேணும்னா வெளில வரலாம், போயிட்டு வரலாம். அந்த இறைவனை உணர்ந்து இறைவன் திருவடியில அவங்களால எப்போ வேணாலும் நிலைத்து நிற்க முடியும். அப்படி இருக்கவங்களுக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றவங்களுக்கும் ஐயா சொன்ன மாதிரி சன்மார்க்கமும், ஏன்னா அதுக்கு அடுத்த நிலை தான் சன்மார்க்கம், தானே இறைவனாக உணர்தல், எப்பொழுதுமே அதிலே இருக்கிறதும் அவங்களுக்கும் இது தேவையில்லை, தவம்ன்றது தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தவம்னா என்னன்னு தெரியும், இறைவன்னா என்னன்னு தெரியும், அதில் நிலைத்து நிற்கவும் தெரியும், அந்த சமாதியிலையும் இருக்க தெரியும். அதனால அந்த மார்க்கத்தை பின்பற்றவங்களுக்கும் அது தேவையில்லை. தவம் வேண்டாம் மாற்றந்தனை அறியாரே. இங்கே நான் மாற்றமா பார்க்கறது மாற்றம் எங்க இருக்கும் அப்படின்னா மாயையில தான் மாற்றம் இருக்கும். மாற்றம் இல்லாத நிலையான ஒரு இடம் இருக்குன்னா அது சிவம் இருக்கிற இடம் தான். அந்த சிவத்துல இருக்கிற அதிலே தான் இருக்கிறோம், நேச்சுரலாவே நாங்கள் அதிலே தான் இருக்கிறோம், எனக்கு மாற்றமே ஒன்றும் இல்லை, மனம்ன்றது ஒரு சலனமும் இல்லை அப்படின்ற நிலையில இருக்கிறவங்களுக்கும் தவம் வேண்டாம் அப்படின்றது. இது எப்படி அவங்க அந்த நிலையில இருக்கவங்களும் பிறப்பெடுத்தா, காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க இல்லையா,
இரவாத இன்ப அன்பு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகிறார். ஃபர்ஸ்ட் இரவாத அன்பு தான் கேட்குறாரு, வேண்டுறாங்க. ஏன் அப்படின்னா நேற்று போற்றி திருவகவல்ல பார்த்தோம் இல்லையா, சாயா அன்பினில் நாள்தோறும் தலைப்பவர்க்கு தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. நீங்க அந்த நிலைத்த அன்புல, இறைவனோட அன்புலயே நீங்க இருக்கிறீங்கன்னா இறைவனே உங்களுக்கு தாயாக வந்து உங்களை வளர்த்து விட்டுருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து காரைக்கால் அம்மையார் சொல்றது அந்த அந்த போற்றி திருவள்ளுவர்ல சொன்ன மாதிரியே தான் இவங்களும் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேட்குறாங்க, அன்பு கேட்குறாங்க. அந்த இன்ப அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய இறைவனோட தூய அன்பு. அந்த நிலையில நான் நிற்கணும். அப்படி நின்னா என்னன்னா சிவம் வந்துருவாரு, சிவம் வந்து தாயாக வந்துருவாரு. அடுத்து என்ன கேட்குறாங்க, பிறவாமை வேண்டும், எனக்கு வேண்டாம் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல், அப்படி நான் பிறந்தா உன்னை மறவாமை வேண்டும். அப்ப நான் தன்னுள்ள உணர்ந்த இறைவனை மறக்காம இருக்கணும் இல்லையா? அப்படி மறக்காம இருக்கிறதுனா என்னது, நான் ஞானத்தோடே இருக்கணும், இறைவன் திருவடியிலே இருக்கணும், அந்த ஞானத்தோடே இருக்கணும். பிறந்தா நான் பிறக்கவே வேண்டாம், அப்படி பிறந்தேன்னா அந்த இறைவனோட அன்பு இருந்ததுன்னா இறைவன் தாயாகவே எனக்கு வந்துடுவாரு. அப்படி வந்து எனக்கு பிறவாமையும் வேண்டாம், அப்படி பிறவாமையும் இல்லைன்னு இருந்தும் நான் பிறக்கிறேன் அப்படின்னா அந்த ஞானத்தோடயே பிறக்கணும். அந்த ஞானத்தோடே பிறக்கிறது என்ன, இறைவன் நான் தனக்குள்ள இருக்கிற இறைவனை மறக்காம அந்த இறைவன் திருவடியிலே இருக்கிறது. இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இது மட்டும் பத்தாது, அந்த ஆனந்தமும் எனக்கு வேணும். அந்த ஆனந்தத்துல, ஏன்னா அந்த அன்புல இருக்கிறதே ஆனந்தம், இறைவன் திருவடியில இருக்கிறதே ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல உன்னை போற்றி புகழ்ந்து நான் பாடிக்கிட்டே இருக்கணும் உன்னோட காலடியில அப்படின்ட்டு. நமக்கு கொடுத்த திருமுறைகள் எல்லாமே அந்த ஆனந்தத்துல அந்த பக்தியின் வெளிப்பாடுல வந்ததுதான். அவங்க இப்ப நம்ம இந்த 4வது வரி வந்து அந்த அது மாதிரி காரைக்கால் அம்மையார் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தவம் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க பிறக்கிறதே அவங்க கேட்டு வர எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா, இறைவன் திருவடியிலே நான் இருக்கிற மாதிரியே தான் பிறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த இதுவும் இந்த இதில் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தவம் வேண்டாம், எதுக்கு தவம் வேண்டான்ற ஒரு வருது அப்படின்னா, இப்போ வந்து இது சொல்லுவாங்களா, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனம் வந்து செம்மையாகணும், நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நிறுத்தணும்னா மந்திரம். அதனாலதான் தவம் வராதவங்க ஃபர்ஸ்ட் மந்திரத்துல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா அந்த வாய் உள்ள பேசிக்கிட்டே இருக்கு இல்லையா, மனம் உள்ள பேசிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதை அடக்கிறதுக்கு வந்து மந்திரம் வேணும். மனம் அமைதியாகி உங்களால வந்து அடுத்த நிலைக்கு ஞானத்தின் நிலையை போக முடியும்னா அதுக்கு தவம் வேணும். அந்த ஞானமும் கிடைச்சிருச்சுன்னா தவமும் வேண்டாம். மனம் செம்மையாகுனா மந்திரம் வேணும். அதே மாதிரி ஞானம் வந்துருச்சுன்னா, ஞானம் கைகூடுனா தவம் வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மந்திரத்தை விடுறோம், அப்புறம் தவத்தை விடுறோம். ஏன்னா அடுத்தடுத்த நிலையில போகும்போது அதுவாகவே நாம நேச்சுரலா அதுவாகவே இயல்பாகவே அதிலே இருக்கிறதுனால நமக்கு தவம்ன்ற ஒரு விஷயம் அதுக்கு நம்ம உட்காரணும் அப்படின்றது இல்லை. எப்பொழுதுமே அந்த இறைவன் திருவடியில அந்த அவேர்னஸ்லேயே அந்த இறை உணர்விலே நம்ம இருக்கிறதுனால அது தேவையில்லை அப்படிங்கிற சொல்றத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. கிருத்திகா மியூட்ல இருக்கு. இதே மந்திரம் நிறைய பார்த்தாச்சு, நிறைய நல்ல நல்ல விளக்குகள், அதனுடைய ஆழமான பார்வை எல்லாமே பார்த்தாச்சு. தவத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தவம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன எவ்வளவோ விஷயம் சொல்லிட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப தவம் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஐயா சொன்ன மாதிரிதான் அந்த டூல ஏறி போயிடுறோம் அந்த இடத்துக்கு. அப்புறம் தவம் பண்ண வேண்டாம் இல்லை, தவம்னு ஒண்ணு நம்ம தனியா பண்ணணும். ஏன்னா அதுவே நம்மளுடைய வாழ்வியல் முறையாக மாறிடுது. ஏன் முன்னாடி சொன்னாரு, அமைச்சரும் ஆணை குழாமும் பகைத்தெழும் பூசல் உட்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 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 அவங்க செயல் எல்லாம் அடங்கிடுச்சு. அப்போ அப்படியேதான் இருக்கு. அப்ப நம்ம அதுவாகவே மாறிவிட்டோம்.
அப்புறம் அடுத்த இதுல என்ன சொன்னாரு, சாத்திரம் போதும் சதுர்களை அந்த சாமர்த்தியத்தை எல்லாம் விட்டுட்டு நீ மாத்திரை போது உள்ளே பார்த்தா போதும் ஆர்த்த பிறவி அகல விட்டோடுமே நேத்திக்கு சொன்னார். அப்ப அது என்ன ஆயிடுச்சு, அங்கேயும் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த பிறவி அகன்று போய்விட்டது. அப்புறம் என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, தன்னெய்தும் காலத்து தானே வெளிப்படும்னாரு. அப்போ அந்த இடத்துல வெளிப்பட்டு விட்டது. அப்ப இதெல்லாம் செய்து 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 நம்ம வந்து அந்த 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 இயல்பாகவே அது நம்முடைய இயல்பாகவே மாறிவிட்டது. இப்ப காய் வேக போடுறோம், எது வரைக்கும் வேகுவோம், அந்த காய் வெந்து குழையிற வரைக்கும் தான். அந்த காய் பக்குவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா தீ ஆஃப் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த காய் அப்ப இதுக்கு மேல தீ ஆஃப் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த காய் வேக வேண்டாம்னு அர்த்தமா? இல்ல இல்ல, அது பக்குவப்பட்டு விட்டது, அந்த இடத்திற்கு வந்து விட்டது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, ஞானம் தலைப்பட வேண்டியில் தவம் வேண்டாம், ஞான சமாதி கைகூடில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம். அப்ப ஞானம்னு ஒண்ணு தனியா இல்லை. இப்ப நம்ம எப்ப வந்து அத வந்து தனியா பார்ப்போம் அப்படின்னாக்க அது ஒரு அயலான வஸ்துவா இருக்கும்போதுதான் நம்ம அதை தனியா பார்ப்போம். ஆனா இது அயலான வஸ்து இல்ல, நம்முடைய இயல்பான வஸ்துவாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன, உப்பு போடுறோம், அது உப்பு தனியா இருக்கிற வரைக்கும் கரிக்கும், அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் எடுப்போம் இல்லையா? ஆனா அந்த உப்பை நம்ம சாம்பார்ல போட்டுட்டா அது கரைஞ்சிரும். அப்புறம் அந்த உப்பு தண்ணி சாம்பார் தண்ணி கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல அந்த ரெண்டும் கரைந்து ஒன்று போல ஆகிவிட்டது. ஞானம் கைகூடில் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம். நம்ம அதை எடுக்கல, நம்ம அங்க போய் சேர்ந்துட்டோம். தவம் வேண்டாம் அச்சன் சகமார்க்கத்தோர்க்கு அப்படின்னு சொன்ன. அப்போ சன்மார்க்க சகமார்க்கத்தோர்க்கு 2-3 பிரதி, ரொம்ப பழைய பிரதிகள் எல்லாமே பார்த்துட்டேன். அச்சக சன்மார்க்கத்தோர்க்குன்னு 2 ஒன்றா சொல்றாங்க. அப்ப இந்த சகமார்க்கத்துல இருக்கிறதுனா என்ன, இறைவனோடு இருக்கக்கூடியது. சன்மார்க்கத்துல இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன, எல்லாரிலும் எல்லாவற்றிலும் இறையை காண்பது. அப்ப நம்மளும் அந்த அதுக்குள்ளதான். எல்லாவற்றிலும் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சுத்தி பார்த்துட்டு அங்கெல்லாம் இறை இருக்காருன்னு விட்டுருவோம். நம்மையும் உள்ள பார்க்கணும். இந்த பரமார்த்த குருவும் சீடர்களும் கதையில சொல்லுவாங்கல்ல, 8 பேர் போனாங்க, என்ன சொன்னாங்க, யாரு என்றாங்களோ அவங்கள ஒருத்தரை விட்டுட்டு 7 பேர் தான் 7 பேர் தான் 7 பேர் தான் அவ்வளவு அவஸ்தைப்படுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து இதெல்லாம் அந்த கதைகள்லாம் ரொம்ப நுணுக்கமானவை. அப்ப நம்ம வந்து எல்லாவற்றிலும் சன்மார்க்கம்னா எல்லாவற்றிலும் பார்க்கக்கூடியது. அப்ப உனக்குள்ள இருக்காங்கிறத கண்டிப்பா உணர்ந்திருக்கணும். அப்பதான் நம்மளால எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த இறையை கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் சக சன்மார்க்கத்தோருக்கு அப்படி அங்க போயிடுச்சுன்னா தவம் வேண்டாம் மாற்றம் தனையறியாரு. அப்ப அந்த இடத்துல எந்த மாற்றமும் இல்லை, அவங்களே இருக்காங்க. அவங்களே அந்த ஞானமாக, அந்த இறைவன் பெருமானாக, அவனுடைய வடிவாக, அவனுடைய உணர்தலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ தவம் வேண்டாமா, கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் இது. கோயிலுக்கு போக வேண்டாமா அப்படின்னா இல்ல, கோவிலுக்கு போய்தான் நீ இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பதில்லை. இங்க இருந்தபடியே கண்ணை மூடினா நமக்கு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தன்மை நம்மளே வந்து அமையும் அப்படின்னா கோவிலுக்கு போக வேண்டாம். அவ்வளவுதான் அந்த இடத்துல வித்தியாசம். கோவிலுக்கு போகாதான்னு சொல்ல வரல. ஆனால் கோவிலுக்கு போவதும் நல்லது. எதனால அப்படின்னா, நம்மளை பார்த்து இன்னும் 10 பேர் வருவாங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜிய ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம அதுக்காக கோவிலுக்கு போவோம். அதே மாதிரிதான் நாம் வந்து ஒரு நிலைக்கு போன பிறகும் இதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். எதுக்குன்னா மற்றவர்களுக்காக. ஆனால் நமக்காக நம்ம வந்து பண்ண தேவையில்லை. நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கறதுதான் இந்த மந்திரம் சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா, மிக்க நன்றி, அருமையா சொன்னீங்க. நன்றி. வேற யாரும் எதுவும் கேள்வி கருத்து? எனக்கு காமிக்கல. தியாகராஜனை வந்திருக்காங்களா? ஐயா வாங்க ஐயா, தியாகராஜன் வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.
இந்த அதிகாலை பொழுதுல இந்த தளத்திற்கு வருகை தந்து அருட்கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவருளாலும் ஒவ்வொரு நாளுமே ஒரு மந்திரத்தை சிந்தித்து நாம் தந்திரமாக வாழ்க்கையில பயன்படுத்தி உயர்வடைந்து கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமலே. தவம் என்றால் என்னன்னா மெய்ப்பொருளை உணர்வதற்குத்தான் தவம். மெய்ப்பொருளாகவே ஆகி அந்த மெய்ப்பொருளோடு கலந்திருப்பவர்களுக்கு அது தேவையா என்ற ஒரு கேள்வி. தானே அதுவாக அதுவே தானாக உணர்ந்தவருக்கு அது தேவை தேவையில்லை அப்படிங்கிற ரெண்டுமே வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் அங்க இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில. அங்கே பேரின்பத்துல திளைத்திருப்பவர்களுக்கு இந்த மாதிரி உலகப்பற்றுதெல்லாம் அவசியம் இல்லை. உலகத்துல பற்றி கொண்டிருப்பவர்கள், இப்ப நம்ம குழந்தை பருவத்துல இருக்கோம், அம்மா அப்பாவுடைய அரவணைப்புலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது. ஆனா அதனுடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேறி கொண்டே இருக்கும். காரணம் அம்மா அப்பாவுடைய அந்த கடமை, பொறுப்புணர்ச்சி. அதுபோல இறைவன் நம்மை உலகத்திற்கு கொண்டு வந்த பிறகு சில காலம் நாம எதையுமே அறியாம இருக்கிறோம். இறைவனுடைய தன் மாற்றம்தான் அனைத்து தோற்றமாக நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பதை உணர்வதற்கு ஒரு பக்குவம் வர வேண்டியிருக்கு. அந்த பிரம்மச்சரிய காலத்துல இளமை நோன்பு என்பார்கள். அந்த கல்வி கற்கக்கூடிய காலத்துல ஆசான் தான் பல படிப்பினைகள் மூலம் நமக்கு அதை உணர்த்துறார். அதை நாம தான் உணரணும். உடல் உழைப்பாலும் அறிவாற்றலாலும் ஒவ்வொன்று செயல் செய்யும் போது ஒவ்வொரு செயலுக்கும் காரணமாக இருப்பது எது? காரணமில்லாமல் காரியமில்லை. அப்ப நடப்பதெல்லாம் பெரும் நன்மைக்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மையை முதல்ல ஒத்துக்கொள்ளணும். குருவினுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு சிந்திக்க சிந்திக்கத்தான் நமக்குள்ள அது விளக்கத்திற்கு வரும், தெளிவும் கிடைக்கும். அதனால தவம் வேண்டுமா வேண்டாமா என்று பார்த்தா, தவம் என்றால் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அது வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கலாம். மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்றால் தவம் வேண்டும். உணர்ந்து அதுவாகவே மாறிவிட்டால் யோசிச்சு பாருங்க, தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அப்ப யாருக்கு வேணும் யாருக்கு வேணாம்? தன்னை அறிய வேண்டும் என்ற வேட்கையில இருப்பவர்களுக்கு வேண்டும் 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 வேண்டும். அந்த நிலை அடையும் வரை வேண்டும் வேண்டும் வேண்டும். தியானம் செய்திடு தியானம் செய்திடு தியானம் செய்திடு என்று அழுத்த திருத்தமாக ஞானிகள் குறிப்பிடுறாங்கன்னா அவங்க அதை செய்து அந்த உயர்நிலையை எய்தினார்கள். அதனால தவம் வேண்டும். அப்ப தவம் செய்து சிறப்பு நிலை அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை வள்ளுவ பெருந்தன்மை பெருந்தகையார் சொல்றாரு பாருங்க. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அப்ப தனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் போக்கிக் கொள்பவர்களாகவும் மற்றவர்கள் படக்கூடிய துன்பங்களை போக்குவதற்கு வழி சொல்பவர்களாகவும் இருப்பார்கள். அத்தகைய தன்மையில இருக்கிறவங்களை நீ கண்டுகொண்டா அவர்களை பின்பற்றணும். அவங்களை இப்ப ஆங்கிலத்துல சொல்லதான் ரோல் மாடல் மாதிரி. அவங்கதான் சான்றோர்கள், சான்றாக இருப்பவர்கள், வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள். அவர்களை நாம பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப கல்வி கற்கக்கூடிய காலத்துல குருமார்கள் சொல்றாங்க, அது அப்படியே கேட்டு பயிற்சி செய்யக்கூடிய தன்மை. அப்ப பயிற்சி, தவம்னா என்னன்னு தெரியாது, ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிற அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்வது. அப்ப விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது அங்கே தவநிலை இல்லை. அதே போல அந்த ஒரு மார்க்கம், பக்தி மார்க்கம், நம்பிக்கை, குரு அவர் என்ன சொல்றாரோ அதை சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த வழியிலேயே போறவங்க, இதை செய்யினா செய்வாங்க, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அந்த மாதிரி அந்த உண்மை மார்க்கத்துல உண்மை முறையில நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த குருமார்களை பின்பற்றி செல்லும் போதும் நமக்கு அங்கே தவம் என்பது அவசியம் இல்லை. ஏன்னா அதை பின்பற்றுவதே தவமாகத்தான் இருக்குது. ஆனா நமக்கே தெரியாது. தவம் என்றால் ஒன்றுபடுவதுதான். குருவும் நானும் வேற வேற இல்லை. அவர் இப்ப நம்ம மனசுல மனசு சொல்லுது, நம்ம செய்யறோம் இல்லையா? அப்ப மனசு வேற, நாம வேறையா இருக்கிறோம். உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஆற்றல் கையை தூக்குனா தூக்குறோம், இறக்குனா இறக்குறோம், கேளுன்னா கேட்கிறோம். இல்ல என்னத்தையோ சொல்றாரு கேட்போம், சும்மா கேட்டு வைப்போம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு நம்ம உள்ளுக்குள்ள இருந்து சொல்லுது, நம்ம செயல்படுது இல்லையா? அது மாதிரி குரு என்ன சொன்னாலும் அப்படியே செய்யணும். குரு வேற நான் வேற இல்லை.
என்ற அளவில் அந்த ஒன்றுபட்ட தன்மையில இருக்கிறவங்களும் தவநிலையில தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தவம் தேவையில்லை. குருவழி நிற்பவருக்கும் பெற்றோர்களுடைய வழி நிற்கக்கூடிய குழந்தைகள் போல இருப்பவர்களுக்கும் அந்த தெய்வீகத்தையே உணர்ந்து அதுவாகவே மாறி நிற்கிற குருமார்கள். அப்ப குருமார்கள் அந்த தவம் செய்துதான் அந்த உயர்நிலையை எய்தினார்கள். எய்த பிறகு அதுவாகவே மாறிட்டாங்க. அப்ப தவம் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா மெய்ப்பொருளோடு இணைந்தே இருக்கிறார்கள். அவர் தவ நிலையிலேயே தான் இருக்கிறாங்க. இரண்டல்ல, ஒன்றாகவே இருக்கிறார்கள். பிரம்மம் ஒன்றுதான் என்பதை உணர்ந்த நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமாக இந்த மந்திரத்தை நான் பார்க்கிறேன். தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில், தவம் வேண்டும் தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில், தவம் வேண்டும் தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டில். அந்த ஞானம் அது அஞ்ஞானமா விஞ்ஞானமா மெய்ஞானமான்லாம் பார்க்க கூடாது. அஞ்ஞானம் என்றால் ஞானம் இருக்கு, அதை அறியாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அறிந்தால் அது விண்ணை பற்றிய ஞானம். நமக்குள்ள உயிர் இருக்குதே, உயிர் எங்க இருந்து வந்தது, விண்ணிறைந்த இந்த பிரபஞ்சத்துல அந்த சக்தியாக இருப்பது எதுன்னு ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் அந்த மெய்ப்பொருள் தன்னை உணர்த்தும். அதே மாதிரி அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கும் அது உணர்த்தும். விஞ்ஞானமோ மெய்ஞானமோ அஞ்ஞானமோ எல்லாத்திலையும் ஞானம் இருக்கு. ஆனா அந்த ஞானம் என்றால் என்ன என்பதை அறியணும். அறிந்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து அதுவாகவே மாறணும். தன்னை அறிதலே தவம் என்று சொல்வார்கள். தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவை அறிவதற்கு ஒரு பேரு தான் ஞானம்ங்கிறது. அந்த அறிவை அறிந்த அந்த உண்மை நிலை எப்படி இருக்குன்னு அப்படி அப்படியே உணர்வது. உண்மை என்பது உணரப்பட வேண்டியது. அப்படிப்பட்ட அறிவை அறிந்த உண்மை நிலை தெளிவே ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஞானம் வேணும்னா முதல்ல குருமார்கள் நமக்குள்ள காட்டிய அந்த உயிருணர்வை பெற வேண்டும். ஒரு தொட்டு காட்டி உயிராக இருப்பது எது என்று பார்த்தா அந்த மெய்ப்பொருள் தான் நமக்குள்ள உயிராக இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த உயிர் அந்த மெய்ப்பொருளிலிருந்து வந்தது. அது ஒரு அலைநிலை. கடல் அலை என்பது போல கடலே அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இயக்கத்துல இருக்கிறது கடலுடைய அசைவு தான். அதே மாதிரி அந்த பிரம்மத்தினுடைய அசைவு தான் உலக இயக்கங்கள் அத்தனையும், உயிரினங்கள் தோற்றங்கள் அத்தனையும். அப்ப தோற்றமாக மாற்றமாக நிகழ்ச்சிகளாக அத்தனை இயக்கமாகவும் இருந்து கொண்டிருப்பது அந்த மெய்ப்பொருள் தான் என்பதை உணர்ந்து விட்டால் அந்த ஞானம் கிட்டி விட்டதென்றாலே தவம் வேண்டுமா? தவம் என்றால் ஒன்றை அடைவதற்கு. இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா கார் வேணும். அந்த கார் எடுத்துட்டு ஊருக்கு போறோம். ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு கார் அவசியமா? அதுபோல இந்த தவம் என்பது ஒன்றை அடைவதற்கு உண்டான முயற்சி, ஒரு பயிற்சி. அப்ப அந்த பயிற்சியால முயற்சியால வெற்றி கண்டவர்களுக்கு, அதை அடைந்து விட்டவர்களுக்கு வேண்டா என்றா வேணுங்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்ப மதுரைக்கு போயிட்டோம், மதுரையில இருந்து சென்னைக்கு யாராவது வர்றாங்கன்னா அந்த கார்ல அவங்கள திருப்பி அனுப்பலாம். அப்ப பயணம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப தவம் என்பது ஒரு கார்னா யாராருக்கு எப்பப்ப தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்ப தவம் செய்து உயர்ந்த குருமார்கள் தவநிலையை அறியாதவர்களுக்கு அந்த ஞானத்தை அறிய வேண்டும். ஏன்னா ஞானம்ங்கிறது அடுத்தவங்க சொல்லில விளங்க வைக்க முடியாது. அவங்கவுங்க தெளிவு பெறணும். அப்ப அதற்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு ஞானிகள் தவத்தை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால நாமும் தவம் செய்வோம், தவம் செய்வோம், நித்த நித்தம் தவம் செய்வோம். தவத்தில் சிறந்து அந்த ஞானத்தை பெற்றிடுவோம். வாழ்க வாழ்வாங்கு. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அருமையா இருந்தது, அருமையான அது மாதிரி இந்த குருவுக்கும் நம்ம தவம் செய்யறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த ஒன்றுபட்ட நிலை அது ரொம்ப நல்லா ஆழமா பார்வையா இருந்ததுங்க ஐயா. அந்த நந்தியோட கலக்கிறது, நந்தியாக கலந்து சிவத்திலே இருப்பது, அந்த குருவாகவே மாறி இருப்பது, அது உணரப்பட்டது. மிக்க நன்றிங்க ஐயா, அருமை ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். ரத்னகுமார் ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி குப்திகம்மா, நன்றி தேவை. திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும்
சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் தெளிவெடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சாசனங்களில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.